வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி டி நகர் ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டி நகரில் காய், பழம், மளிகை சாமான் இதெல்லாம் வாங்க வந்திருக்கோம். இது என்ன விலை என்னங்கிறது தெரியலை. நான் வாங்குகிற பொருளை காட்டுறேன். விலை கரெக்டாக இருக்கா என்னங்கிறத பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி டி நகரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். எப்போவும் நேராக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பூஜை பொருள் தான் எடுப்போம். அதில் என் பையன் ஊதுபத்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஊதுபத்தி தான் எடுத்திருக்கோம். இது ஆஃபரில் இருக்குது. அதே மாதிரி கற்பூரம், மஞ்சள்தூள் டப்பா எல்லாமே எடுத்திருக்கோம். வீட்டுக்கு தேவையான பொருள் அனைத்துமே இருக்குது. எங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்திருக்கோம். ஏற்கனவே ஆல்ரெடி வாங்கின பொருள் வீட்டில் இருக்குது. அதனால் தேவைப்பட்டதை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே இருக்குது. வீட்டுக்கு அனைத்து ஜாமானும், சாமி பொருளுக்கு எல்லா ஊதுபத்தி, கற்பூரம், சந்தனம், குங்குமம், சவ்வாது எல்லாமே இருக்குது. தேவையானதை நம்ம எடுத்துக்கலாம் பார்த்து. இந்த மாதிரி மளிகை ஜாமான் இந்த பக்கம் இருக்குது. சீரகம், சோம்பு, கடுகு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த பக்கம் இருக்குது. இதில் தேவையானதை மட்டும் எடுத்துருக்கோம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். ரவை பாக்கெட்லாம் இந்த பக்கம் இருக்குது. கோதுமை, ரவை, மைதா, நல்லெண்ணெய் பாக்கெட்டு இந்த ஐட்டம்லாம் அங்கிட்டு இருக்குது. பெருங்காயத்தூள் ஒரு டப்பா எடுத்திருக்கேன். பாக்கெட்டும் இருக்குது. நீங்கள் லூஸில் தேவைன்னா எல்லா பொருளும் லூஸ்லேயும் விற்கிறாங்க. அந்த மாதிரி நான் கல் உப்பு, தூள் உப்பு எல்லாம் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் மாவு எல்லா ஐட்டமும் லூஸ்லேயும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பாக்ஸில் கொட்டி வச்சுருக்காங்க. நம்ம பார்த்தே வாங்கலாம். எல்லாமே சுத்தமான பொருளாக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் நம்ம பார்த்தே வாங்கலாம். பாக்கெட்னா கூட நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஓப்பனாக இருக்குது. நம்ம தேவையானதை பார்த்தே வாங்கலாம். இப்போ நான் வேர்க்கடலை, மீல் மக்கர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம தேவையானதை எடுத்துகிட்டு வெயிட் போட்டு எத்தனை கிராம்னு சொல்லிடுவாங்க. நம்ம பில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கா பாருங்கள். அரிசி மாவு, கோதுமை மாவு, கடலை மாவு எல்லா ஐட்டமும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பருப்பு லூஸ்லேயும் விற்பாங்க. காய்ங்க இந்த பக்கம் காய் இருக்கும். நம்ம நெல்லிக்காய், மாதுளம்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி எல்லாமே இருக்கும். காயும் இருக்கும். நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் நம்ம பார்த்தே. இந்த மாதிரி நான் ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஆப்பிள்லேயே 2-3 வகை இருக்கும். எனக்கு தேவையானது பார்த்து இந்த மாதிரி நல்லதாக பார்த்து எடுத்துக்க வேண்டியதே. இந்த பக்கம் லெமன் இருக்குது. சுமாராக தான் இருக்குது. அதில் பார்த்து நம்ம எடுத்துக்கணும். நான் ஒரு 5-6 பழம் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் ஒரு 2-3 வகை இருக்குது. கத்திரிக்காய் வகையிலே இதில் நான் அந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காய், கேரட்டு, முள்ளங்கி, வெண்டைக்காய், முருங்கைக்காய் எல்லாமே இருக்குது. தக்காளி, வெங்காயம், தேங்காய். இப்போ நான் மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். ஒரு 2-3 பழம் வெயிட்டு பார்த்து என்ன ரேட்டுன்னு பார்த்து எடுத்துக்க வேண்டியதேன். இப்போ வெங்காயம் நான் ஒரு 2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கோணியில் கொண்டாந்து கொட்டி வச்சுருவா. நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் நல்லதா. தேங்காய் அந்த பக்கம் தேங்காய் இருக்குது. தேங்காயும் பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். புடலங்காய் 2 புடலங்காய் எடுத்திருக்கேன். கோஸ் எடுத்திருக்கேன். வாழைப்பழம் நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்காண்டி வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அது காயாதே இருக்குது. 2 நாள் கழித்து பழுத்துரும். இந்த பக்கம் வெண்டைக்காய் இருக்குது. தேவையான அளவு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா. இந்த பக்கம் தக்காளி, நாட்டு தக்காளி. தக்காளி நல்லா இல்லைன்னா நீங்கள் இடையில இந்த மாதிரி நல்லா இல்லைன்ட்டு கேட்டால் கூட நீங்கள் உடனே ஒரு கோணியில் இருந்தால் எடுத்து கொட்டி விட்ருவாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிக்கலாம். பச்சை மிளகா சுமாராக தான் இருக்குது. ஏன்னா காரமாக இருக்கான்னு தெரியலை. அதனால் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பக்கம் ஹார்பிக்கு, லிக்விடு எல்லாமே இருக்குது. வாஷிங் மிஷினுக்குள்ள பொருள் எல்லாமே, லிக்விட் ஐட்டம் எல்லாமே இருக்குது. எல்லாமே வாங்கியாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போய் ஷாப்பிங் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ